கடந்த 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் பொழுது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நைனா நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். குற்றம் சாட்டப்பட்டோர் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்பதால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக புகார் எழுந்துள்ளது. இதுபற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் பொழுது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நைனா நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. ரூபாய் 4 கோடி பணத்தை எடுத்து வந்திருந்த 3 பேரை தாம்பரம் போலீசார் கைது செய்தனர். அவர்களில் ஒருவர் நைனா நாகேந்திரனின் ஓட்டலின் மேலாளர் சதீஷ் என தெரியவந்தது. விசாரணையில் ரூபாய் 4 கோடி பணம் நெல்லை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நைனா நாகேந்திரனின் தேர்தல் செலவுக்காக அனுப்பப்பட்டது என்ற தகவல் வெளியானது. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள பாஜக நிர்வாகி கேவர்தனனுக்கு சொந்தமான உணவகத்திலிருந்து இந்த 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் பாஜக பிரமுகர்கள் பலரது பேரும் அடிபட்டது. சென்னையில் நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். நைனா நாகேந்திரனுக்கு மிகவும் நெருக்கமானவரான முருகன் என்பவரின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். நெல்லையிலும் பல இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளனர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் இத்தொடர்பாக மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நைனா நாகேந்திரனும் கேசவ விநாயகமும் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாத்தூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிகிறது. தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் கடந்த லோக்சபா தேர்தலில் ரூபாய் 4 கோடி பிரிப்பட்ட வழக்கு திமுக தோண்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.